ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் நம்ம இன்றைக்கி சோயா சங்க் வச்சு ஒரு புலாவ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு அது நல்லா சூடாயிட்டோடனே 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கிட்ட உடனே நான் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும். நல்லா அது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிட்ட உடனே நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கடுத்தது நான் சுடு தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி இந்த சோயாவை எடுத்து போட்டிருக்கேன். இது கூட நான் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணால். அது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடணும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வடித்து வச்சு ஆற வச்சுருக்க இந்த ரைஸை அந்த மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. சோயாவில் ப்ரோட்டீன் அதிகம். அதனால் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. இது மாதிரி கிளறி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.